வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கான கிராசரி ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து நான் கொஞ்சம் வீடியோவில் போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருந்தேன், பட் கண்டினியூஸாக ஒர்க் இருந்ததுனால ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல. இந்த மாதத்துக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3350 ரூபா பில் வந்துச்சு. கம்ப்ளீட்டாக எல்லா மளிகை சாமானும் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன மளிகை சாமான் நான் வாங்கினேன், ஸோ எப்படி நான் இந்த மாதத்துக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது டிசம்பர் மந்த்து கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாக நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லைனா டிசம்பர் ஃபஸ்ட்டில் வந்து எப்போதுமே அந்த கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகும். இந்த தடவை கரெக்டாக டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து செட் டாக்ஸ் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையுமே நான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் போய் மெயினான ஐட்டம் ஜீனி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ஜீனி அதுதான் நீங்கள் அதை பார்க்குறீங்க. நம்ம ஜீனி ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன்னா அது ரொம்ப எக்ஸஸாக தேவைப்படும் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே போய் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கடைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அந்த ஃபார்ச்சூன் பிராண்டில் வந்து கோதுமை மாவு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 1 kg வாங்கினா 1 kg ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு ஒரிஜினல் எம்ஆர்பி ஆன்லைன்லாம் செக் பண்ணி பார்த்ததில் இது பெஸ்ட்டு ஆஃபர்னு தோணுச்சு. அதனால் இது வாங்கிட்டேன். 90 ருபீஸ்க்கு 2 கிலோ மாவு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கலர் வடகம் எமர்ஜென்சிக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கம்ப்ளீட்டாக இல்லை 6 லிட்டர் நல்லெண்ணெய் செக்கில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த வடகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே வந்து செக்கு எண்ணெய் கடையில் வாங்கிட்டேன். இது எல்லாமே ஒரே கடையில் வாங்கினது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வாங்கக்கூடிய கடைகளில் வாங்கக்கூடிய மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரில் பார் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க நீங்கள் ரொம்ப கம்மியாக வாங்குறீங்கன்னு. ஆல்ரெடி வாங்கின ப்ரில்லுக்குமே இந்த சோப் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் சோப்பு as well as லிக்விட் இருக்கிறதுனால எங்களுக்கு மிச்சமாயிட்டே இருக்குது. அதனால தான் வந்து 2 பாக்கெட் வாங்குகிறேன். அப்புறம் மெயினாக வந்து சேமியா பாக்கெட்டு இது வந்து நரசூஸ் பிராண்டு. இதில் என்னன்னு தெரியல, இந்த சேமியா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப உதிரியாக வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் 2 பாக்கெட் சேமியா, நாகா ரவை 1 பாக்கெட்டு. ஆல்ரெடி வந்து ரவை பாக்கெட் இருக்குது, அதனால் 1 தான் வாங்கியிருக்கேன். இல்லைனா எப்போதுமே 2 வாங்குவோம். எப்போதுமே 2 ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். மிஸ்டர் கோல்டு எண்ணெய் வந்து 1 லிட்டர் 1 பாக்கெட்டு கையில் இருக்குது, வாங்கியிருக்கேன். 1 பாக்கெட் வந்து எப்போதுமே ஸ்டாக் இருக்கும். எண்ணெய் அரிசி எப்போதுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பாக்கெட் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் வாங்குறப்ப இந்த பாக்கெட் வந்து ஸ்டாக்கில் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப் எக்ஸல் லிக்விடு டாப் லோட் வாங்கினேன். அது 1 லிட்டர் வந்து கரெக்டாக வரும். அப்புறம் வந்து பாசிப்பருப்பு. ஸோ எல்லாமே இந்த வாங்கினது எல்லாமே ஜெயா ஸ்டோரில் தான், திருச்சி கேகே நகரில் இருக்கக்கூடிய ஜெயா ஸ்டோரில் தான் வாங்கினோம். அங்கே பருப்பு வகைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ. எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் வாங்கினதில் நிறையா கடைகளில் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வாங்கினா இந்த பருப்பு வகைகள் தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்று ஆஃபரும் கொடுக்குறாங்க, ரேட்டு வந்து கம்மி பண்ணுறாங்க. பில் வந்து 200 300 குறைஞ்சி வருது மற்ற கடையில் கம்பேர் பண்ணுறப்ப. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பினார் 2 வாங்கினேன். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு வீட்டில். 2 பாக்கெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை ஜஸ்ட் குழம்புக்கும் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது ஸ்நாக்ஸ்க்கு. அப்புறம் இப்போ காய் இல்லாத சமயங்களில் இந்த கொண்டக்கடலை புளிக்குழம்பு வைப்போம். ஸோ அதுக்காக வாங்கினது. அப்புறம் ஒரு அப்பளக்கட்டு பாக்கெட். ஸோ அப்பளம் வந்து புளிக்குழம்பு வைக்கிற அன்னைக்கு, பாயாசம் அந்த மாதிரி செய்கிற அன்னைக்கு யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்லி அப்பளக்கட்டுமே எப்போதுமே 1 கட்டு வாங்குறப்போ 1 கட்டு ஸ்டாக் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து வாங்குவோம். அப்புறம் ஒரு ட்ரை கிரேப்ஸ் பாக்கெட்டு ஸ்வீட்டுக்கு போடுறதுக்கு. அப்புறம் முந்திரி பருப்பு பாக்கெட்டு. இது 2மே வந்து எசென்ஷியலாக தேவைப்படும் எப்போதுமே ஒரு ஸ்வீட் செய்கிறப்ப கார்னிஷிங் போடுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ஜீனி. ஸோ ரேஷன் ஜீனி வந்து எப்போ வாங்கினது இல்லாமல் 1 கிலோ பாக்கெட் வந்து எப்போதுமே கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து ஜீனிக்கும் வாங்கியாச்சு. ரேஷன் ஜீனி முடிச்சுட்டு அந்த பாக்கெட் எடுப்போம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1/4 கிலோ. 1/4 கிலோ பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், 1.5 மாதத்துக்கு வரும். அதனால் இது 1 பாக்கெட் வாங்கியாச்சு. அப்புறம் துவரம்பருப்பு 1/4 கிலோ பாக்கெட்டு. ஆக்சுவலாக இந்த மாதம் நாங்கள் 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி 1/2 கிலோ பாக்கெட் வந்து நான் வாங்கிட்டு கொட்டிட்டேன், பட் வீடியோவில் வைக்க முடியல. இது வந்து 1/4 கிலோ பாக்கெட், மொத்தம் 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ மொத்தம் 3/4 கிலோ இந்த மாதத்துலேருந்து ஆகுது. ஏன்னா பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களாகிறாங்க, அதனால் கொஞ்சம்
எக்ஸஸ் ஆகும் இல்லையா. ஸோ சோம்பு பாக்கெட், சீரகம் பாக்கெட் எல்லாமே 50 கிராம் வந்து வாங்கிட்டேன். வெந்தயம் எல்லாமே இந்த மாதம் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. கடுகு இந்த 4மே வந்து இந்த மாதம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு. ஆல்ரெடி இருந்ததெல்லாமே மிளகு, சோம்பு, சீரக பொடி வந்து வறுத்து அரைச்சி வச்சுட்டாங்க எக்குக்கு போடுற மாதிரி. அதனால் இப்போ வாங்கினது ஜாரில் கொட்டி வச்சுருவோம். 2 ஹமாம் சோப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் சக்தியிலே வந்து நார்மல் மிளகாய் தூள் இப்போதைக்கு வாங்கியிருக்கோம் 50 கிராம் பாக்கெட்டு. அப்புறம் ஒரு கோல்கேட் சால்ட்டு. நிறைய பேர் கேட்குறீங்க மிளகா அரைச்சி யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு பக்கத்தில் வந்து மிஷின் இல்லை, பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கு வாங்கின மளிகை சாமான். இதில் வராத பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி வீட்டில் ஸ்டாக் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு ஜெயா ஸ்டோரில் வாங்கினதுக்கு மட்டும் பில்லு வந்து பார்த்திங்கன்னா 2650 வந்துச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் செக்கு எண்ணெய், அந்த கோதுமை மாவு தனியாக வாங்கினேன், அது ஒரு 700 வந்துச்சு. சம் பொருட்கள்லாம் வாங்கி மொத்தம் 3350 ரூபா. ஸோ இந்த அட்டைப்பெட்டியில் தான் நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தோம். அதை எல்லாத்தையும் எடுத்து 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருப்போம். அதை ஒன்றா ஆக்கி அது கிறிஸ்மஸ் ட்ரீயை நல்லா விரித்து விட்டு வெயிலில் ஒரு நாள் வச்சோம். இந்த மாதம் ஃபுல்லாக மழை இருந்ததுனால 1ஆம் தேதி வைக்க முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் வச்சோம். கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வெயிலில் வச்சுட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இருந்த பொருளை வச்சு பண்ணிவிட்டேன். ஒரு சீரியல் செட்டு ஒரு இந்த புதுசு வாங்கினது இருந்துச்சு. ஸோ அது ஏற்கனவே இருந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியாச்சு. ஸோ லைட்டு போட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கிறப்ப ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். இப்போ என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. இன்னும் ஸ்டார் மட்டும் ஒன்று வாங்கணும். ஸோ ஸ்டார் வாங்கிட்டு அதையும் எடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்டார் தொலைஞ்சிருச்சு. பெரிய அந்த எல்இடி ஸ்டாரே இருக்குது. ஸோ அதை ஆர்டர் கொடுத்துருக்கேன், வந்தோன்னே அதையும் வாங்கி மாட்டேனும். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வச்சோம். இந்த ட்ரீ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நிறையா எங்கள் ஏரியாவில் நிறையா பேர் வீட்டில் வச்சுட்டாங்க. ஸோ பசங்களுக்கும் ஒரே குஷி, ஆஹா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சோன்னா. அப்புறம் கேரல்ஸ் சர்ச்சிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. அவங்க வரத்துக்குள்ளாட்டையுமே வச்சிடணும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட வரவேற்கணும்னு நினச்சோம். பட் ஸ்டார் மாட்ட முடியல. கேரல்ஸ் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் ஆர்டர் பண்ணியிருந்து எல்லாத்துக்குமே அன்றைக்கி ப்ளம் கேக் தான் வந்து கேரல்ஸ் வந்தாங்க எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணோம். அப்புறம் காலேஜில் நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கேரல்ஸ் வந்த அன்றைக்கி ப்ளம் கேக் ஷேர் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, ப்ளம் கேக்கு இதெல்லாமே வந்துச்சுனாலே அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் மூவோடுக்கு வந்து நாங்கள் போயிடுவோம். ஸோ உங்கள் வீட்லேயும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஒர்க் லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வீடியோ கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஸோ என்னால் பாசிபிள் எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியுமோ நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.